ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோயின், நீ நான் காதல் நடிகை, அதாவது வர்ஷினி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆல்ரெடி ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, இப்போ நீ நான் காதலில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மூவி வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி. கார்த்திக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. நம்மளோட விஜய் டிவியில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. சக்தி ஹீரோவோட அண்ணா கேரக்டர் வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அடுத்த பரிமாணமாக எழுத்தாளராகவும் டைரக்ஷனும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட பூஜை அப்டேட்டுமே கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் ஹீரோயினாக கமிட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட வர்ஷினி தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோவில் வந்து அன்னைக்கு வர்ஷினி இருக்கிறதே என்னால் பார்க்க முடியல, கெஸ் பண்ணவும் முடியல. இன்றைக்கி வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ அஃபிஷியலாகவே. அதில் வர்ஷினியையும் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸில் அப்கமிங் மூவி ப்ராஜெக்ட் நம்மளோட வர்ஷினிதே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் வர்ஷினி. இந்த மூவினால் சீரியலில் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அந்த எந்த டவுட்டும் வேண்டாம், சீரியலில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா 15 டேஸ் அப்படின்னு ஷூட் போகும். வர்ஷினிக்கும் அந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட்டாக ஆகணும்.